இடம் மாறி போறவர்கள் எனக்கு ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கிறது. சரி. நீங்க 40, 50 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்துல பயணித்து பல்வேறு பதவிகள், பொறுப்புகளை வகித்த நீங்கள், கட்சிக்கு ஒரு நெருக்கடி, இக்கட்டு என்று அததான் நானும் கேட்கிறேன். இடம் மாறுவது, முகாம் மாறுவது என்பது சுயநல அரசியல், ஆதாய அரசியல். எடப்பாடி மேலுள்ள விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா ஆமா, அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இடம் மாறுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டு நிச்சயமா நான் அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறேன். அந்த நிலைப்பாடு ஏற்கத்தக்கதல்ல. ஏன்னா தன்னை வளர்த்தெடுத்த கட்சி, தனக்கு ஆட்சி அதிகாரம். ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசுகிறப்போ சொல்கிறார், நான் சாதாரணமாக ஒரு கேபிள் டிவி போட்டுட்டு கிராமத்தில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னை அம்மா அரசியலுக்கு கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கி வார்டு அந்த கேபிள் டிவி, தமிழ்நாடு கேபிள் டிவி கார்பரேஷனுக்கே தலைவராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. அந்த கட்சியில் இப்போ எனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறார். அந்த கட்சி உங்களுக்கு மரியாதை ஏற்கனவே கொடுத்துருக்கிறது. இந்த மரியாதையை இங்கிருந்தே தேடிக்கொள்ள வேண்டும், அதுதானே செய்யணும். அதை விட்டுட்டு முகாம் மாறுவது என்பது அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத தன்மை தான் கட்சியினுடைய இந்த ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு. நீங்கள் அடுத்த பாயிண்டே சொல்லிட்டீங்க. நீங்கள் இங்கே இருந்தே அதை சந்திக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்களுக்கு இவரை மாற்ற முடியாது, எடப்பாடியை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது, அவரை சரியாக வரல, காத்திருந்து பார்க்கும், காலங்கள் தான் போயிட்டே இருக்குது, இனிமேலும் காத்திருந்தோம்னா நம்ம வீணா போகும், அப்புறம் அடுத்த கட்டமா போகும், நம்ம அரசியல்ல இருக்கணும், அதை தொடரணுங்கும் போது இன்னொரு இயக்கத்துல இணையத்தை அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் இப்போ அவங்க நிலைப்பாடு என்பது ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடு தான். அரசியலை நாம் தொடரணும், ஆட்சி கட்சியாக தவிர்க்க இருக்கிறது. இங்கே போகிற போது நமக்கு பதவிகள், பொறுப்புகள், கட்சி ரீதியாகவும் நாம் வரோம். எடப்பாடியினுடைய பிடிவாதம் காரணமாக தொடர்ந்து சரிவுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிடிவாதமான ஒரு நிலையில் இருப்பவர்களை இவங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், ஒவ்வொரு நிர்வாகிகளும் குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் 100 பேர் பொதுக்குழு வச்சுருக்காங்க. ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படி தான் சொன்னாங்க. ஒரு 1000க்கு மேற்பட்ட பொதுக்குழுக்களோட கையெழுத்து வாங்கிட்டோம். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் சொன்னபோது அதுதான் 48-50 மாவட்ட செயலாளர்கள், 82 மாவட்ட செயலாளர்கள், 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. 1000க்கு மேற்பட்ட பொதுக்குழு, 2400 பொதுக்குழு உறுப்பினர்கள், 1000க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டாங்க. இப்போ 5ல் 1 பங்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலே பொதுக்குழுவை பொதுச் செயலாளர் கூட்டணும். அப்படி இல்லைன்னா அடுத்த நிலையில் இருக்கிற பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமையில செயலாளர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டலாமா? கூட்டங்க, கூட்டி எடப்பாடிக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டு வெளியே அனுப்புங்க. அதை விட்டுட்டு நாங்கள் தவிர்க்க போகிறோம், திமுக போகிறோன்னா அது என்ன அரசியல்?